வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பண்டத்தரிப்பு ஆலய திருவிழாவில் 400 பேரின் கண்களுக்கு பாதிப்பு. வைத்தியசாலையில் விசேட ஏற்பாடுகள். யாழில் சர்ச்சை ஏற்படுத்திய ஆலய சம்பவம் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரின் வாக்குமூலம். பாலடைந்த வீட்டில் சிக்கிய ஆபத்தான பொருள். இலங்கையில் தேடப்பட்டு வரும் சீன பிரஜைகள் பொதுமக்களிடம் அவசர உதவியை நாடியுள்ள போலீசார். அவசரமாக துபாய்க்கு பிறந்த சிசிஐபி அதிகாரிகள் குழு இலங்கைக்கு அழைத்து வரப்போகும் பெரும் ஆபத்தான நபர். தந்தைக்கு பல லட்சம் ரூபாய் வாடகை செலுத்திய சிரான் பாசிக். படையில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் வதந்தியை பரப்பிய நபர் தொடர்பில் விசேட தகவல். இசாரா செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். டிஎன்ஏ மாதிரியில் அம்பலமாக உள்ள விடயம். பல்லேகம கேமரத்ன தேரருக்கு விஐபி நுழைவாயில் நீதிமன்றத்தில் சர்ச்சை. உளவியந்திரத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழப்பு. கொழும்பில் பெருந்தொகை தங்கம் பணம் கொள்ளை. ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபட்ட இளைஞன். அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலியான ஐவர். விசாரணையில் வெளியான தகவல். மீண்டும் மோசமடைந்துள்ள சுரேஷ் தலைவின் உடல்நிலை. மனைவி விடுத்துள்ள அவசர வேண்டுகோள். நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து மகிழ்ச்சியடையும் மஹிந்த ராஜபக்ஷ. அர்ஜுனா எம்பியின் இறுதி நாடாளுமன்ற உரை. பகிரங்க மன்னிப்பும் கோரினார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கண் பாதிப்பின் காரணமாக 400க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பிரான்பற்று முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவின் போது பயன்படுத்தப்பட்ட லேசர் ஒளிக்கீற்று மற்றும் வானவேடிக்கை காரணமாக கண் பாதிக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்டோர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பண்டத்தரிப்பு பிரான்பற்று பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தில் நேற்றிரவு உற்சவத்தின் போது அதிக வானவேடிக்கை வெடிகள் கொளுத்தப்பட்டதோடு இசை நிகழ்வின் போது அதிக சக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீற்று வகைகள் பயன்படுத்தப்பட்டன. இதன் காரணமாக பொதுமக்கள் பலரின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையை கருத்திற்கொண்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வளமையான பணிகள் குறைக்கப்பட்டு விசேட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏனைய வைத்தியசாலைகளில் இருந்தும் வைத்தியர்களும் தாதியர்களும் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பாதிக்கப்பட்டோரின் தொகை 400ஆக அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியசாலையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகன் ஆலய திருவிழாவின் போது ஏற்பட்ட கண் பாதிப்பு சம்பவத்தை அடுத்து இந்த நேரம் வரை 385 பேர் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பிரான்பற்று முருகன் ஆலய திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட அதிகமான ஒளிப்பாவனையால் 200க்கும் மேற்பட்டோர் கண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் குறித்த ஒளிக்கு காரணமான மின்குமல்களை தம்பசம் வைத்திருந்தவர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் விசாரணைக்கு பின் இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார். அந்த வகையில் அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சமித்தபுர சதுகன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான திமுத்து சதுரங்கவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மேலும் பல விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் பொறுப்பில் உள்ள சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய நேற்று வெள்ளம்பட்டிய சேதபத்தை பிரதேசத்தில் பாழடைந்த வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கியை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 28 வயதுடைய சந்தேக நபர் இலங்கையிலிருந்து தப்பியோடி ஓமானில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கடந்த 18ஆம் தேதி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். இதன்பின் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவால் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரில் தங்கியிருந்த 3 சீன நாட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களில் ஒருவரை கடத்திச் சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் 3 சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களிடம் உதவியை நாடியுள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சீன நாட்டவரின் உடல் எகிலிய கொடவின் கரந்தான பகுதியில் வனப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சந்தேக நபர்களின் புகைப்படங்களையும் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சீன நாட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய மேலதிகமாக 3 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களிடம் உதவியை கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள் குழு ஒன்று திடீரென்று துபாய் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளது.
கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபட்ட பிரபல குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ளவரை அவசரமாக இலங்கைக்கு கொண்டுவர முடியாதென்றும் அங்குள்ள சட்ட நடவடிக்கைகள் தற்பொழுது நிறைவடைந்த நிலையில் அவரை பொறுப்பேற்க விசா உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் தயாராக உள்ள நிலையில் அதிகாரிகள் அவசரமாக துபாய் புறப்பட்டுச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லலித் கண்ணங்கர அல்லது பஸ் லலித் என்று அழைக்கப்படுபவரை இவ்வாறு அழைத்து வரச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் அபிசாவளம் மற்றும் கோமாகம பகுதிகளில் தீவிர குற்றச் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷிரான் பாசிக்கின் சோல்பீச் ஹோட்டலில் அமைக்கப்பட்ட ஓமான் ஹோல்டிங்ஸ் கூட்டு நிறுவனத்தின் கட்டடத்துக்காக தனது தந்தைக்கு மாதந்தோறும் 8 முதல் 8.5 லட்சம் ரூபாய் வாடகை செலுத்தியுள்ளார். தனது சொந்த தந்தைக்கு எவ்வாறு ஒரு நபர் வாடகை செலுத்த முடியும் என்ற பிரச்சினை எழுந்துள்ளது. இது பணச்செலவை நடவடிக்கையாகவே இடம்பெற்றுள்ளதாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவிப்பதோடு அது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. சோல் பீச் ஹோட்டல் தொடர்பான சாட்சியங்களை வழங்கிய போது இதை உடைத்து அகற்றியமை தொடர்பில் கடந்த காலத்தில் பெரும் பேச்சுக்கள் எழுந்தன. அந்த பேச்சுக்களுக்கு அப்பால் இதன் உரிமையாளர் யார் என்பது குறித்து ஷிரான் பாசிக் தனக்கு முன்னுரிமை கொடுத்து கூறியுள்ளார். ஹோட்டல் அமைந்துள்ள காணி தனது தந்தையிடமிருந்து கிடைத்ததென்றும் தந்தைக்கு ஆனந்த் என்பவரால் நன்கொடை உறுதிப்பத்திரம் மூலம் அது வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அவ்வாறு கிடைத்த காணியில் இந்த உணவகம் அமைக்கப்பட்டு ஒரு திட்டமாக செயற்படுத்தப்பட்டதாக அவர் தகவல்களை வெளியிட்டார். புலனாய்வு அதிகாரிகள் விசாரணையில் வெளியான பிரதான விடயம் என்னவென்றால் இந்த நன்கொடை உறுதிப்பத்திரம் என்பது முற்றிலும் பொய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்நிலையில் பழையில் மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் பயிற்சி முகாம் இயங்கி வருவதாகவும் 6 மாடி கட்டடம் என்பது இருப்பதாகவும் பரவலாக பேசப்பட்டது. ஒருவேளை விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களில் அவ்வாறான கட்டடங்கள் இருக்கிறதோ தெரியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த தகவலை வெளியிட்டவர் தென்னிலங்கையில் புதிதாக உருவாக்கப்பட்ட சர்வதேச மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஏசகர என்பவர் ஆவார். தென்னிலங்கையை பொறுத்தவரை இனவாதிகள் அத்தியாவசிய தேவையாக இருப்பது உடனடியாக வடக்கு கிழக்கில் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். மேலும் பழைய பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் முகாமாக மாற்றப் போகிறார்களா என்பதும் அல்லது வெடிகுண்டுகள் தயாரிக்கப் போகிறார்களா என்று அங்கிருக்கும் அதிகாரிகள் தமக்கு தெரிவிப்பதாக சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் தெரிவித்திருந்தார். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இசாரா சவந்தியை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பி டிஎன்ஏ மற்றும் புகைப்பட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் நேற்று இதனை தெரிவித்துள்ளது. இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முன்னாள் அத்தமஸ்தானாதிபதி பல்லேகம கேமரத்ன தேரர் குழந்தை துஷ்பிரயோகம் தொடர்பான ஒரு வழக்கில் இன்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது அவர் எவ்விதமான பரிசோதனைக்கு முற்படுத்தப்படாமல் சென்ற விடயம் பேசுபொருளாக மாறியுள்ளது. பல்லேகம கேமரத்ன தேரர் தன்னுடைய சட்டத்தரணியின் காரில் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்லேகம கேமரத்ன தேரர் மாத்திரம் குறிப்பாக பரிசோதனைக்கு எப்படி உட்படுத்தப்படாமல் நேரடியாக நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் நீதிபதியின் நுழைவாயிலூடாக செல்வதற்கு சந்தேக நபரான பல்லேகம கேமரத்தினருக்கு யாரு சிறப்புரிமை வழங்கியது என்பது தொடர்பில் விசாரிக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முரசுமூட்டை பகுதியில் உளவு இயந்திரத்தின் சக்கரத்தில் சிக்கி 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று மாலை சிறுவன் தன்னுடைய உறவினர் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட உளவு இயந்திர பெட்டியில் நின்று கொண்டிருந்த போது தவறுதலாக வாகனத்தை இயக்கி திருப்ப முயன்ற போது சிறுவன் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். இதையடுத்து உடனடியாக மீட்ட சிறுவனை சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் உளவு இயந்திரத்தை இயக்கிய சாரதியை கைது செய்துள்ள கிளிநொச்சி போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த குழந்தையின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பினுடைய புறநகர் பகுதியான கல்கிசை பகுதியில் பெரும் தொகை தங்கம் மற்றும் பணம் என்பன கொள்ளையிட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பீரிஸ் வீதி பகுதியில் உள்ள வீடொன்றை உடைத்து 2,40,00,000 ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியதாக குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி 1 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய தங்க நகைகளின் ஒரு பகுதி மற்றும்
16 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கல்கிசை தர்மபால வீதியில் வைத்து குற்றப்புலனாய்வுத்துறையால் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெஹிவளை ஓபன் பகுதியில் வசிக்கும் 29 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மொன்றாகலை கும்பகண பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த 5 தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கும்பகண பகுதியில் உளவு இயந்திரமும் டிப்பர் லோரியும் மோதிக்கொண்டதில் 5 உயிரிழந்ததோடு மேலும் 3 படுகாயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். டிப்பர் லோரியில் பயணித்த 10 பேரில் 8 பேர் படுகாயமுற்று முன்றாகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உள்ளிட்ட 5 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பூஜை வழிபாட்டுக்காக குடும்பமாக டிப்பர் லோரியில் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் தொடம் கஸ்லந்த புத்தள மற்றும் ஹரப்புக்க பகுதியைச் சேர்ந்த ஷெகா நிரங்க வயது 20, நிரோஷன் தேவேந்திர 55 வயது, AM திலகரத்ன பண்டார 56 வயது, பசிந்த தினேஷ் வயது 21 மற்றும் தாரக மதுஷான் வயது 31 என்பவரை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலையின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் அவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை நீடிக்க வேண்டாம் என்று அவரின் மனைவி ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சுரேஷ் அலையின் உடல்நிலை தொடர்பில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி இடப்பட்ட கடிதத்தில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலை ஈசர் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் பிப்ரவரி 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் காவலில் வைக்கப்பட்ட நிலையில் தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் திடீரென்று ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டது மற்றும் எனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் கிடைத்த அனுபவங்கள் ஒரு தந்தையால் தன் பிள்ளைக்கு கொடுக்க முடியாததை நல்லாட்சி அரசாங்கமும் ஜேவிபியும் எனக்கு வழங்கியுள்ளதாக தந்தை மஹிந்த ராஜபக்ஷ மகிழ்ச்சி அடைவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நடத்தி வரும் தொடர் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்குமாறு நாமல் ராஜபக்ஷவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை கிணங்க நேற்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய பின் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போதே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் ஒருவர் நாமலிடம் இந்த விசாரணை தொடர்பில் தந்தை மஹிந்த ராஜபக்ஷ என்ன சொல்லுகிறார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் தெரிவித்தார். மகன் நாளுக்கு நாள் முதிர்ச்சி அடைகிறார் என்றும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வார் என்றும் அவர் நம்புகின்றார். தங்கல்ல பகுதியில் ஒருவர் ஹோட்டல் ஒன்றை வாங்கியுள்ளார். ஆனால் அவருக்கு அதை எவ்வாறு வாங்கினார் என்று சொல்ல முடியாத போது அது நாமல் ராஜபக்ஷவுடையது என்று சொல்கிறார்கள் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் தட்டி கழிப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வாகி வந்தவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய தவறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த விவாதங்களின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு சமூகம் அளிக்காமல் அதை தட்டி கழிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே நாடாளுமன்றத்தில் நானாற்றும் கடைசி உரையாக இது இருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர் சபை நடவடிக்கைகளின் போது அல்லது தன்னுடைய பேச்சினால் யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அல்லது அவையின் கண்ணியத்துக்கு ஏதும் பங்கம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருவதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். මේ පාලිමෙන්දු ආවට පස්සේ මම අතරම මෙතන ඉන්නේ හැමදාම අපේ චානක මාදුවට ගයියා හැමදාම ප්‍රභාකරන්ට බනිනවා. ඔයගොල්ලෝ දැක්කනේ ප්‍රභාකරන්ට බදිනවා. හැබැයි අපි මම බැඳලා ඉල්ලුවා අයියා ආවිලා මගේ ළඟට වාඩි වෙලා ඉන්න. අපි කවදා අපි අයිඩියොලොජි වෙනස්. මගේ අයිඩියොලොජි වෙනස්. ඔය මෙතුමාගේ අයිඩියොලොජි වෙනස්. හැබැයි අපි එකට වාඩි වෙලා ඉන්නවා. දැන් මෙතන නාමල් ඉන්නවා නම් ගෙනලා මෙතන වාඩි කරගන්නවා. හැබැයි තමුන්නාසලා බොරු කරලා තමයි මේ රට මේ රවටන්නේ. අපිට එහෙම බොරු කරන්න ඕනේ නැහැ. මම අදවත් කියනවා හෙටත් කියනවා මම එළිය මීඩියා වලටත් ගිහින් කියලා තියෙනවා මම සිංහල ජනතාවට හිත නාස්ති කරන්න නැත්තම් මේ රිදණ්ඩ නැවේ මම කියන්නේ ප්‍රභාකරන් දෙයියෝ කියලා. මම ගරු කරන්නේ මගේ මිනිසුන්ට. මම අද ඇවිල්ලා කෝට් එකක් දාගෙන ටයි එකක් දාගෙන ඇවිල්ලා මේ පාර්ලිමේන්තුව වල ඉන්න පුළුවන් නම් 1992 වල බෝම්බයක් පුපුරනකොට එක එක ඇවිල්ලා බෝම්බය වැටෙනකොට මාව බේරගත්ත මිනිස්සු දැන් බිම යට. හැබැයි තමුන්නාසලාගේ බේරගත්ත මිනිස්සු ඔක්කොම ටික කකුල් නැතුව අත් නැතුව ඉන්නවා. තමුන්නාසලා කතා කරනවාද?
ලැජ්ජායක ඔක්කොම ඇදන් ටික මාර ගලවල යන්න. තමුණ අයියෝ මේ පුතාගේ නම කිව්වා නැගිටින්න දන්නේ. අයියෝ මෙයාගේ නම කියනවා හරියට එදා වෙන එක්කෙනාගේ නම කිව්වා. මේ කියන්න ගයි එක්මට. මේ ඔබතුමාගේ කාලේ නාස්ති කර ගන්නවන්නේ. නෑ නෑ ඉන්නකෝ ඒක කාලේ නිකන් අපරාධනේ. මීඩියාකින් බලන්නකෝ ප්‍රොෆෙසර්. හරිද? මේ ගොල්ලෝ මේ ප්‍රොෆෙසර් ඔබතුමා හරි කියන්නකෝ මූලාසන ඉඳගෙන ප්‍රභාකරන් රස්තවාදියා කියලා. ටයිම් දෙන්න. මම ටයිම් දෙන්න ඔබතුමාට අද. මේක ඔබතුමාගේ කාලේ ඔබතුමා කතා කරන්නේ. ඒකත් කියන්න බැරි වෙලා ඉන්නේ. හරිද? මේ ඉන්නේ වල්පොල මල්පොල ටිකක් කියන්නකෝ ප්‍රභාකරන් රස්තවාදී කියලා. මෙතුමා කියනවා ප්‍රභාකරන් රස්තවාදී කියලා. මම කිව්වා දෙයියෝ කියලා. අපි අපේ ස්ටෑන්ඩ් එකේ ඉන්නවා. හැබැයි අපි එකෙන් ගන්න ආදරේ. දැන් අද අවිල්ල ශානකයි යවනවා මල්ලි ඇත්තම අන්තිම කතාවද කියලා. මං කිව්වා අන්තිම කතාව තමයි ඒ 30 වෙනිදා නඩුව තියෙනවා මං යනවා මගේ රක්ෂාවට කියලා. හැබැයි ඔබතුමාලා රටේට පට්ටබල් බොරුවක් කියන්නේ. මම බොරු කියන්නේ මගේ ඥාතිට. මම මගේ ඥාතිට ආදර නිසා මම ආදර සිංහල ඥාතිට. ඔයා ගිහිල්ලා ඕන්න අපි ඔට්ටුවක් දාමුද? එන්න කියන්නකෝ අnder කුමාර සනායක අපේ ජනාධිපතිතුමාට ගිහිල්ලා ඔට්ටුවක් දාමු. මමද එයාද ඇත්ත කියන්න කියලා මේ රටේට. ඒ වගේ ලැජ්ජ වෙන්නේ නැති වැඩ තමයි ඔය තමුන්නාසලා කරන්නේ. තමුන්නාසලා කියන්නේ මුස්ලිම් නෑ, සිංහල නෑ, ඊට පස්සේ දෙමළ නෑ කියලා. මම කියනවා මම දෙමළ. මම ඒක අමතක කරන්නේ නෑ. මට දෙමළ කියන කිව්වම මට මාර සතුටක් හම් වෙනවා. හැබැයි මම බඩාගන්නේ සිංහල එක්කනාව. ඇත්තටම සිංහල එක්කනාව. හැබැයි තමුන්නාසලා වගේ නේ නිකන් අර උඩ වේද කෑලි, පල්ලෙහා වෙන කෑලි නෑ මම බඩාගන්නේ නෑ කවදාවත්. මතක තියාගන්න. උඩ ඒක ඕගොල්ලෝගේ රේන්බෝ කම්පැනි. ඒ රේන්බෝ කම්පැනි අපිට අදාළ නෑ. මම කැමැති නාමල් රාජපක්ෂ වගේ සජිත් ප්‍රේමදාස වගේ කට්ටිය කවුරු හරි කියනවා නම් තමුන් සිංහල කියලා මං අරුන්ට කැමැති. හැබැයි දෙමළත් නෑ සිංහලත් නෑ කියලා අන්තිමට අවිල්ලා හැමෝටම කෙලවන්න දෙනවනේ ඔයගොල්ලෝ. කවුරු දෙකක් දුන්නානේ. කන්ටේනර්ස් 323. මං කිව්ලා පළවෙනි දවසේ මම මේ කතාව කියනකොට කන්ටේනර් 23 ඇතුලේ මේ KP ගේ බඩු තිබ්බා කියලා. අදවත් ඕගොල්ලෝ ඉන්ක්වයරි කරාද? මාව බලෙන් එකගෙන ගියා මේ CID එකට. මොකද උනේ? මොකද උනේ ආද හොයාගත්තද? කන්ටේනර් ජෙලෝල්ලා ඉන්න එක වාහනේ නවත්තනකොට මම වරදිකාරයා. හැබැයි කන්ටේනර් 323ක් පන්නපේකන ජනාධිපතිගේ යාළුවා. එයා මේම බිමල් රත්නායක මේම තට්ටු කරලා කියනවා මගේ යාළුවා මේව මුකුත් කරන්නේ නැහැ කියලා. ලැජ්ජයි. තමුන්ගේ වයිෆුත් එක්ක ඇවිල්ලා පාර්ලිමේන්තු වාඩිලා කාමරේට දාගෙන ලැජ්ජයි. ඊට වඩා හොඳයි මේ 2000 මම හිතන්නේ 1972 මහින්ද රාජපක්ෂ මහත්තයා වෙන කොයි හරි දැම්මා නම් බඩුව තේරෙනවද? මහින්ද රාජපක්ෂ මහත්තයා ඒ බඩු ටික එළියට දැම්මා නම් අපිට ඔය කරදරෙන්නේ නැහැ. කරදරෙන්නේ නැහැ. අයි BOC එකනේ වැඩ කරේ. BOC එක නේද වැඩ කරේ. පත්වීම දුන්නේ මහින්ද රාජපක්ෂ නේද? නාමල් මහත්තයා දැන්නුත් කියනවා මේ අයියා හැනිත් පත්‍ර වාඩි වෙලා ඉන්න කියලා. ලැජ්ජ වෙන්න ඕනේ අනේ. ඊට වඩා මම තව එකක් කියන්නම්. අපි මේක කතා කරන්නේ අපේ හදවතෙන් ඉඳන්. අපිට අද සිංහල මිනිස්සු කෑම දෙනවා. මං ගිහලා කඩවල කෑම ඉල්ලනකොට මිනිස්සු කියනවා ડોක්ටර් සල්ලි දෙන්න එපා කියලා. අපි අපේ ජාතිට ආදරයි. මං කවදාවත් ඊළඟ ආණ්ඩුව මේගොල්ලෝ આવත් කවදාවත් මං අපේ මිනිස්සු පාවල දෙන්නේ නැහැ. මං ඇවිල්ලා ඇමරිකාවෙන් කරොත් හැබැයි කවදාවත් බාවල දෙන්නේ නැහැ. මම මගේ මිනිස්සුන්ට කියනවා මම මගේ මිනිස්සුන් වෙන පෙනී හිටිනවා. දැන් මට ඕන නම් ඇවිල්ලා මේ ඉන්න එක පක්ෂවල එකතු වෙලා ඕන පක්ෂයට එකතු වෙලා මට ඡන්ද ගන්න පුළුවන්. මට ඡන්ද යන්න ඕනේ නැහැ. මට නැෂනලිස්ට් එක හම් වෙනවා. හැබැයි අපේ මිනිස්සුන්ට අපි ආදරේ. අපේ මිනිස්සුන්ට අපි ආදරේ. හැබැයි පරණ දේවල් මට මතක් කරන්න කැමති නැහැ. පරණ දේවල් මතක් කරන්න කැමති නැහැ. මගේ තාත්තාත් නැති වුණා. ඔයාලා නිකන් ඔය මේ චූටි බම්බු කතා කරන්න නැතුව අහන්න. මේක මගේ තාත්තා නැති වුණා කොටියකින් ඉඳන්. හැබැයි මම ඒක අමතක කරන්න ලාස්ති. මට වැරදක් කරලා තියෙනවා නම් මම නාමල් රාජපක්ෂගේ තාත්තා වැරදක් කරලා තියෙනවා නම් එයාට බලාගන්න තිබ්බා මගේ තාත්තාත් එක්ක. මට බලාගන්න ඕනේ නැහැ මේ නාමලුත් එක්ක. එහෙම බලාගත්තා නම් ඊළඟ පරම්පරාවේ මගේ පුතා ගිහිල්ලා නාමල්ගේ පුතාට කතා කරන්න බෑ. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමායි කාලේ තව විනාඩි 2යි. Thank you sir. හැබැයි ඕගොල්ලෝ ඇති කරන්නේ ඒක. ඕගොල්ලෝ ඇති කර බලන්නකෝ ත්‍රිකෝණාමල වල අර මේ පුදුමිලිප තිබ්බාම මොකද ජරා වැඩ කරේ පොලිසිය දාලා ඒක උසුවේ. හැබැයි මම එහෙම කරන්නේ නැහැ. මම 2029 හැරි ආවිල්ලා ආණ්ඩු පක්ෂයේ මේගොල්ලොත් එක වාඩි වෙනා හිටියොත් නැත්තම් සජිත් ප්‍රේමදාස සර්වත් එක වාඩි වෙලා හිටියොත් මම එහෙම කරන්නේ නැහැ. මම අපේ මිනුවට අපේ මිනිස්සු වෙනුවට ඉන්න ඊළඟ එන ජනාධිපතිතුමා මම රණ්ඩ වෙනවා. හැබැයි ඔයාලගේ එම්පීලා දමල එම්පීලා කවුද කියලාවත් දන්නවද කියලා බලන්නකෝ සිංහල ජනතාව. ඔයාලගේ දමල එම්පීලා කවුද කියලාවත් ඔයගොල්ලෝ දන්නවද? කවදාවත් නැහැ. ඒ නිසා අපිත් ඔයගොල්ලෝට ඔයගොල්ලෝගේ ටී-ෂර්ට් එක අනේ තියනවා මංගාව. පුළුවන් නම් කවුරු හරි යවනවාද ආපහු යවන්න. අන්ද්‍ර කුමාර ලොක්කාගේ ටී-ෂර්ට් එක ගෙදර තියෙනවා. හරිද? ඒක මම බල්ලට දානවා කියලා හිතාගත්තා. හැබැයි එහෙම නරක කරන්න බෑනේ මේ අපේ ජනාධිපතිතුමානේ. ඒ නිසා මේ බල්ලට කැමති වෙන්නේ නැහැ ඒකට. ඒ නිසා මම ඒකට දාලා නැහැ. හැබැයි බල්ලට කටක් තියනවා නම් ඌ දාන්න එපා කියයි. හැබැයි මම දාන්නේ නැහැ. එහෙම කරන්නේ නැහැ නේ. ටී-ෂර්ට් එක කියන්නේ මම. ඒ නිසා එහෙම කරන්නේ මට ඕන
ඕන නම් ඕගොල්ලෝට ආවිල්ලා ධනිෂ්ඨ මල ආවිල්ලා ඕගොල්ලෝ ලියුමක් අරගෙන ගිහලා අර නඩුව බේරගන්න තිබා. හැබැයි අපි එහෙම එයයි නගිටලා යන්නේ බබා. නගිටලා යනවා බබාලා. හැබැයි අපිට එහෙම ඕමනාවක් නැහැ. අපි ඒ කවදාත් කරන්නේ මේක මගේ අන්තිම කතාව. හැබැයි මම ඕගොල්ලෝටත් කවදාත් වරදක් කරලා නැහැ. ඕගොල්ලෝ කීයසරයක් ඇහුවාද මට මල්ලි ඕක නවත්තන්න අපි ලියුමක් හදලා දෙන්නම් කියලා මම ඒක ගත්ත නෑනේ අද වෙනකන්. ඔයාලට අවිලා ගත්ත නෑනේ ඒ ලියුමක්. මම මගේ මිනිසුන්ටත් මම ආදරේ සිංහල ජනතාවටත් ආදරේ මුස්ලිම් ජනතාවට තමයි මම යන්න දවස්වල අන්තිම දවස් අජර්මන් මෝෂන් එක දැම්මේ මුස්ලිම් ජනතාවට. හැබැයි මම එකක් කියන්නම් බැරි වෙලා හරි 2029 අපි ඡන්ද ඉල්ලනවා නම් මම ඡන්ද ඉල්ලන පැත්තට නම් කවදාවත් මේ ඡන්ද ඉල්ලන්න එපා ඔයගොල්ලෝ කවුරු හරි. හරිද? මිනිස්සුම ගහලා පෙන්නනවා. ඊට වඩා තව එකක් කියන්න ඕනේ මම මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කාගේරි හංසයියා හදවත ඉඳම් සෙක්‍රටරි ජෙනරල් අනිත් එක මැඩම් කුෂානි රෝගරන්දීර ඊට පස්සේ අපි ඉන්නේ මල්පල ටික මම ඔයගොල්ලෝගේ හිත කඩලා තියෙනවා නම් මම ඇත්තටම මේ ඝනකාට වෙනවා මේක මම මගේ පැත්තට ඉන්න ඕනේ කියලා කියපු කතාව මම ඔයගොල්ලෝත් එක ඩීල් එක ගාලා මෙහා වෙහි වාඩි වෙන්නෙත් නැහැ මේක ඩීල් එක ගාලා ඔයාලත් එක වාඩි වෙන්න ඒ වගේ විපක්ෂ නායකතුමා ඒ වගේ අනිත් හැමෝම මන්දිරලා අයියා වගේ නම කියන්නද අපිට නගිටිනවද නගේ මහින්ද ජයසිංහ අයියා නගිටිනවද මම ගියාට පස්සේ ගියා කෝ අච්චුනා කියලා හොයන්න එපා ඒක නාමල්ම හොයා ඔබතුමායි කාලය අවසానයි අපරේස දෙන්න ඔබතුමා ඉන්ක්ලූඩින් මේ පාර්ලිමේන්තුවේ සර්වේ කරන්න හැමෝටම මම හරියටම ආදරේ 2029 හරි නැත්තම් පස්සේ හරි කවදා හරි මේ පාර්ලිමේන්තුව මම එනකොට මම මගේ විදියට එනවා මම කවදාවත් පාට වෙනස් කරලා ඉන්නේ නැහැ ඒ නිසා මම මොකරි වරදක් කරලා තියෙනවා නම් මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ මාව සමාවෙන්න භාෂාවේ මොකරි අඩපාඩුවක් තිබ්බා නම් මාව සමාවෙන්න මං හිතලා කරපු ඒවා නෙවෙයි ඒක අනිත් එක අර කක්කුස්මාලි අර මේවා කියපු ඒවා මම නිකන් ආත්තලයකට ගත්ත ෆන් එකක් එහෙම එහෙම නැතුව එයාට කරදර කරන්න නෙවෙයි ඒ නිසා එයාටත් සමාවෙල්ලනවා ඊට පස්සේ අර උගණ්ඩා කීරද එයා නංගිගෙන එයාටත් සමාවෙල්ලනවා බොහොම ස්තුතියි